ஹலோ கைஸ். இந்த நாள் நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் அவங்களோட பார்ட் 26 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண பார்க்க லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். இப்போ அந்த இவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு என்னோட மாஸ்டர் வந்து விட்ரே பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியல. அப்புறம் என்னால் வந்துட்டு அந்த லைன் ஹார்ட் பையனை வந்து தடுக்கவும் முடியல கஜானே டெசர்ட்லேருந்து அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து யோசிச்சுட்ருக்காரு. அப்போ தான் வந்து யோசிக்கிறாரு, சபார்டினேட்ஸ் வந்து அவங்களோட வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே, ரஹ்மான் உன்னோட பொசிஷன் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அவர் வந்து சொல்கிறாரு, நான் தான் லீஜன் 2ஓட கேப்டனு, ரெட் டெசர்ட் வாரியர்ஸோடது அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா அவர் வந்து சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் மெயின் அஃபிலியேட் காட் ட்ரூப்ஸே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட கஜிட்டானோட எமீரே வந்து பார்த்திங்கன்னா அவர் மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி உங்ககிட்ட நல்லா ஸ்வாட் ஸ்கில்ஸ் வந்து இருந்துச்சு, அதனால் அவங்கள கேப்டனாக போட்டிருக்காங்க. ஓகே அப்படின்ற மாதிரி வந்து வைக்கினா நம்ம ஹீரோவுமே வந்து சொல்கிறான், பட் என்கிட்ட முட்டாள்தனமாக இருக்கிறது மட்டும் ட்ரை பண்ணுறாதீங்க, இப்போ வேறு எப்படி போகிறது, உண்மையான வழியை மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி வந்து வைக்கினா நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். அப்போ தான் வந்துட்டு ஏன் வந்துட்டு டெசர்ட் மேஜர்ஸில் வந்துட்டு ராயல் ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவுமே லாயலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரஹ்மான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். அதுவும் இல்லாமல் நான் எப்படி வந்து இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியும், அதுவும் இல்லாமல் இந்த கஜானி டெசர்ட்டில் அதோட கேபிட்டலு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னென்னோ வளரிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன நீ வந்து முட்டாளாயிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்குறான். அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, சாரி என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோன்னு சொல்கிறான், கஜானி டெசர்ட்டோட ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா டூரத்தோட டெரிட்டரி தான். அதுவும் இல்லாமல் இப்போ சடனாக அந்த சாண்ட் ஸ்டார்ம்ஸ்லாம் வருது இல்லையா, அதனால தான் வந்துட்டு அந்த ஃபாரஸ்ட்டே வந்து அப்படியே டெசர்ட்டாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அதோட ஹிஸ்ட்ரியை வந்து அப்படியே லைனாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு அவன் சொல்கிறான், நஹமாவோட சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெசர்ட் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறது ஃபுல்லாகவே வந்து விதி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த வாரியர்ஸில் வந்துட்டு டெசர்ட்டில் வந்து ட்ரைனிங் எடுக்க விட்டுருக்காரு. இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் டெசர்டிஃபிகேஷன் பண்ணுற அந்த ப்ராசஸில் தானே போயிட்டுருக்கு, உண்மையை மட்டும் ஒத்துக்கோங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தாலுமே சரி, என்னோடய மாஸ்டர் வந்து இந்த மாதிரி விஷயத்துலாம் இன்வால்வ் ஆக மாட்டார், அவர் மற்றவங்க கூட எந்த சண்டையும் போடக்கூடாதுன்னு தான் பார்ப்பார் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. பட் நம்ம ஹீரோக்கு வந்து என்ன உண்மைன்றது வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இவனுங்களை வந்து யாருமே வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா கொள்கைன்றது நம்ம ஹீரோ வந்து தெரியும். அதனால் வந்துட்டு அவன் சைலண்ட்டாக வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டே வந்து போயிட்டு இருக்கும்போது அவருமே வந்து கேட்குறாரு, என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு உனக்கு தேவையில்லை, சரி நான் சொல்கிறேன் அப்புறமான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே வந்துட்டு இவங்க பாட்டுன்னு ஏதோ கதை பேசிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. இப்போதைக்கு நான் அந்த சாண்ட்ஸ்டார்ம்லேருந்து தப்பிச்சிட்டேன்னு கூட வச்சுக்கோங்க, என்னோடய லக் படி. பட் இப்போதைக்கு நீ உன்னோட மாஸ்டர் மட்டும் என்கிட்ட கூப்பிட்டு வந்துடு, இப்போதைக்கு நீங்கள் சொல்கிற எதையுமே நான் வந்து நம்ப விரும்பலை, அதனால நான் சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டேருன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போயிட்டுருக்கான். அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது வந்து புரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான். அவர் பின்னாடி இருந்து ரஹ்மான் வந்து சொல்கிறாரு, என்ன விஷயத்துக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கலரையை கண்டுபிடிக்கிறது மாதிரி வந்து என்ன சொல்கிறான். அப்போ தான் அவர் வந்து சொல்கிறாரு, கலரையா, யாராச்சும் உங்கள் ஆன்செஸ்ட்ரல் கிரேவா அப்படின்ற மாதிரி இருந்தது என்ன கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், இல்லை அது வேறு இடம் அப்படின்ற மாதிரி இருந்தது என்ன சொல்கிறான். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, இங்கே வந்து ஒரு கிரேவி யார்டு இருக்குது, அங்கே வேணால் கூப்பிட்டு போகிறேன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓயாசிஸ் மாதிரி இருக்குது. ஓயாசிஸ்ன்றது வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி, டெசர்ட்டில் வந்துட்டு ஒரு ட்ராப்ட் இல்யூஷன் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ஒரு ஓயாசிஸ்ன்றதை கண்டுபிடிச்சிடும். அவர் வந்து சொல்கிறாரு, யார் வந்துட்டு டெசர்ட்டுக்கு நடுவில் போய் இப்படிலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், மேபி ட்ராவலர்ஸ் அட்ராக்ட் பண்ணி ட்ராப் பண்ணுறதுக்காக கூட இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸில் வந்து போகிறான். அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, வேணாம் இந்த அளவுக்கு க்ளோஸில் போகாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஓயாசிஸ் கிட்ட அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு உள்ளேருந்து ஒரு கத்தி வந்து வெளில வருது. பார்த்தா அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சாண்ட் வாரியர்ஸ் மாதிரி ஃபுல்லாக இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ரெடி ஆகிடுறான். அவனுக்கு வந்து தெரிஞ்சிருது இங்கே வந்து பேட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. அப்போ தான் வந்துட்டு அவருமே வந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு டாச் பண்ணிடுறான். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி அடிச்சிடறானுங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாருமே சைலண்ட்டாக இருங்க, இவர் வந்து நம்ம மாஸ்டரோட கெஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறார். உங்களோட வெப்பன்லாம் ட்ராப் பண்ணுங்கன்னு சொல்ல இவங்க வந்து பார்த்திங்கன்னா யாருமே கேட்கல. அப்படியே வந்து கிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், டேய் முட்டாள், இவங்களாம் அவங்களோட ஆள் கிடையாது, இவனுங்க வேறு யாரோ, அதுவும் இல்லாமல் இவனுங்க கத்தவும் மாட்டுறானுங்க, வாயும் திறக்க மாட்டுறானுங்க, எனக்கு தெரிஞ்சு இவனுங்களால் எந்த யூஸுமே கிடையாது, அதனால் இப்போதைக்கு இவனுங்களை கொல்றது தான் நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேட்டில் வந்து ஆரம்பிக்கிறான். பட் டூ பி ஹானஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவனுங்களாம் நல்லாவே அந்த சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க.
ஈவன் நம்ம ஹீரோவுமே வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்து பார்த்துருக்கான் என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் நம்ம ரஹமானை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி அடிச்சிடறானுங்க. அவர் எங்கே போய் விழுறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கே தெரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு டேய் லைனாக வரீங்களா இல்லை அப்படியே கும்பலாக ஃபுல்லாக சேர்ந்து வந்துடுறீங்களான்ற மாதிரி வந்து கேட்குறான். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவனுங்க எல்லாருமே வந்து ஓடி வர ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து ஃபைட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும். ஸோ பயங்கரமாக வந்து போகும். இது வந்து அனிமேவாக இருந்தால் நம்ம வந்து ஃபைட்ஸ் வந்து காட்டலாம். பட் இது வந்து அப்படி கிடையாது. ஸோ அதனால அப்படியே இந்த பேனல்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயங்கள். ஸோ என்னன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த அட்டாக்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்வாட் சோலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் அந்த மானா வந்துட்டு எப்படி சொல்கிறது டெஸ்ட்ராய் பண்ணுறான் இல்லையா, ஸோ மானா வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அந்த பவர் யூஸ் பண்ணுறான். ஸ்டெல்த் மோடு மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அனீஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ ஹேமல் என்னத்துக்கு தேவையில்லாமல் உன்னோட வெப்பன்ஸ்லாம் வந்து கேரி பண்ணிட்டு வர, ஸோ இதெல்லாம் நீ யூஸ் கூட பண்ண மாட்டேற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹேமல் வந்து சொல்கிறான் அது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, யார் நம்ம சென்யா வந்து சொல்கிறாங்க, அனீஸ் அவனை வந்து விட்டு எப்படியும் நம்ம சொல்கிறத வந்து அவன் கேட்க போகிறது இல்லைன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அனீஸ் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சென்யா ஹேமலோட பிஹேவியர் வந்து நல்லா இல்லை. ஸோ இந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் வந்து தேவையில்லாமல் என்னத்துக்கு மோரன் வந்து ஃபுல்லாக வந்து கேரி பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹேமல் வந்து சொல்கிறான் நான் அவனுக்கு எதிராக ராக் அண்ட் வெப்பர்ஸில் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறான். பட் இது வந்து ஃபேராக இல்லையா, ஸோ இது எப்படி உன்னோட ஃபுல் வெப்பன்ஸையும் என்னத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹேமல் வந்து சொல்கிறான் ஏன் எந்த மட்டும் தான் இருக்கா, உன்னோட ஃபுல் ஹோலி வாட்டருமே அதுக்குள்ளே தான் வச்சுருக்க, கிட்டத்தட்ட ஒரு ஷிப்டன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மோரோனோட ஆக்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாதிரி இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்போ அனீஸ்க்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. என்னோட ஹோலி வாட்டர் வந்து நான் வந்து தனியாகவே எடுத்துகிட்டு வந்திருப்பேன், நீங்கள் தான் வந்துட்டு உள்ளவைன்னு சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் சென்யா ஹேமல் நீங்கள் உங்கள் 2 பேர் தான் வந்து ஃபுல்லாக இருக்குது, சும்மா என்னை வந்து இது பண்ணாதீங்கன்ற மாதிரி வந்து சொல்லும் போது நம்ம ஹேமல் வந்து கத்துறான் நான் தான் சொன்னல எல்லாம் என்னத்துக்கு கூப்பிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இருந்து வைக்கலாம் சொல்கிறான். ஸோ தேவையில்லாமல் நீ சமனிங் மேஜிக் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த நேரத்துக்கு இந்த பிரச்சனையே தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்து வைக்கலாம் சொல்கிறாங்க. அப்போ சென்யா வந்து சொல்கிறாங்க நீ தானே சஜஸ்ட் பண்ண தூக்கிட்டு போகிறதே வந்து ஈஸியாக தான் இருக்கணும், என்னத்துக்கு வேணால் வந்து என்னோடய காலை பிடிச்சிட்டு மேஜிக் சொல்லித்தான்னு கேளு, நான் வந்து சொல்லித்தரேன், அதுக்கப்புறம் நீ உன்னோட பொருள்லாம் வந்துட்டு ஸ்டோரேஜ் மேஜிக் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இருந்து வைக்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹேமல் வந்துட்டு வெர்மோத் கிட்ட கேட்குறான். ஸோ வெர்மோத் உன்னோட ஒப்பீனியன் என்ன, நீ ஏன் வந்து இந்த வேகனை வந்து புல் பண்ண மாட்டேற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அப்போ வெர்மோத் வந்து சொல்கிறாரு என்னோட வெப்பன்ஸ் எதுவுமே உள்ளலப்பா, ஸோ நான் என்னத்துக்கு அதெல்லாம் தூக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோவுமே அப்படியா சந்தோஷம் நீ அந்த பேக்கெட் வச்சுட்டு சுற்று அப்படின்ற மாதிரி இருந்தது சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி சென்னியாக வந்துட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு டக்குன்னு அதெல்லாம் ஞாபகம் வந்து போகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பாஸ்ட்டு தான் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஹீரோவுக்கு வந்து மலரும் நினைவுகளாக வந்து போயிட்டு இருக்கும்போது அவன் வந்து யோசிக்கிறான். ஸோ இவனுங்களாம் இன்சல்ட் பண்ணுற அளவுக்கு கூட அவங்களாம் என்ன பண்ணல, எனக்கு அப்போல்லாம் ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்க மாதிரி இந்த கேப் வந்து அப்போ இருந்துச்சுன்னா நான் ரொம்பவுமே நல்லா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனால் போகுது. அப்போ பண்ணலண்ணா இப்போ இவனுங்க எல்லாரையுமே ஹேமல் மாதிரி வச்சு செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ யாராலுமே வந்துட்டு இவனுக்கு முன்னாடி வந்து நிற்க முடியல. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் இன்டென்ஸாக போயிட்டுருக்கு. அப்போ ரஹ்மானுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காரு. ஸோ இவன் என்னத்துக்கு ஓவர் பவர் பண்ணிகிட்டு இருக்கான், ஸோ மற்றவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பவர் பண்ணிடுறா வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இவன் என்ன பண்ணுறானுன்னு கூட பார்க்க முடியல, பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சர்க்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறான். எல்லாருமே வந்து தோக்கடிச்சிடும் செஞ்சிடறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் வந்துட்டு இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஈவன் அந்த வின்னிட் ஸ்வாட் யூஸ் பண்ணாமலே வந்துட்டு அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணி அவன் ஃபுல்லாக அட்டாக் பண்ணி முடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோவுமே சொல்கிறான். ஸோ என்ன விஷயம் இருந்தாலும் சரி நம்ம வந்து சீக்கிரமாக யாரோட எதுவுமே இல்லாமல் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சொல்கிறான். ஏன்னா இவங்களாம் வாயை திறக்க மாட்டானுங்க. ஸோ அதனால அவங்களோட மாஸ்டர் யாருன்னு வந்து சொல்ல மாட்டானுங்க. ஸோ இருக்கிறதே வேஸ்ட் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருப்பான். அப்போ தான் வந்துட்டு அவனுங்கெல்லாம் டக்குன்னு அவங்களோட பாடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து நோட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து நிறைய மானாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த அசசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் சாக்ரிஃபைஸஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இவனுங்கெல்லாம் பலியாடு மாதிரி தான். ஸோ இவனுங்களுக்கு மேலே ஒருத்தர் வந்து ஆர்டர் கொடுப்பாரு, அவர் யாருன்னு போக தான் நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாரோட பாடியுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டு கிரவுண்டுக்குள்ளே வந்து போக ஆரம்பிக்குது. ஸோ கிரவுண்டுக்குள்ளேருந்து பயங்கரமான மானாஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிட் ஆகிறது வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுவும் இல்லாமல் உள்ளேருந்து ஏதோ வெளில வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.